அனைவருக்கும் வணக்கம். இன்று பேசப் போறது ஒரு ராசியின் கணிப்பு மட்டும் இல்லை. மிதுன ராசியில் பிறந்தவர்களின் பல வருடங்களாக மனத்தினுள் எரிந்து கொண்டிருக்கும் அமைதியான காயங்களையும், யாருக்கும் தெரியாம தாங்கிய போராட்டங்களையும், உள்ளிருக்கும் குழப்பங்களையும் பற்றிதான். ஆமாம், மிதுன ராசிக்காரர்கள் 1 வருடம் 2 வருடம் அல்ல, பல ஆண்டுகளாகவே வாழ்க்கையில் நிம்மதியை தேடி அலைகிறவர்கள். சிலருக்கு வேலை மாற்றமா, சிலருக்கு அன்பு இழப்பா, சிலருக்கு பணம் பற்றிய போராட்டமா, சிலருக்கு குடும்ப தூரம், சிலருக்கு உள்ளிருக்கும் பயம், சிலருக்கு முடியாமல போன கனவுகளின் நிறைவேறாத வலியோட தினமும் தூங்கவும் எழுந்திடவும் நேர்ந்திருக்கிறது. எத்தனை தடவை நீங்க இப்ப எல்லாம் சரியாகிடுமோ என்று நினைச்சீங்க. ஆனா அந்த நிம்மதி வராம கண்ணுக்கு தெரியாத கை நிடியமாமி உங்களை மீண்டும் அலைக்கழிச்சது. மிதுன ராசிக்காரர்களின் மனசு, அவர்கள் வெளியே காட்டுற சிரிப்பு, உண்மையிலே உள்ளிருக்கும் ஆழமான காயத்தை மறைக்கிற போர்வைதான். உங்களை யாரும் புரிஞ்சுக்கல. உங்க மனசு என்ன சொல்லுதுங்கிறத யாரும் கேட்கல. உங்களோட கனவு என்ன அப்படின்றத யாரும் மதிக்கல. ஆனா நீங்க மட்டும் மௌனமா, அமைதியா இந்த எல்லா சுமையையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நடந்து கொண்டே இருந்தீங்க. பல வருடங்களாக நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள். மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளா வாழ்க்கையால் நிறைய தடவைகள் சோதிக்கப்பட்டவர்கள். வளர்ச்சி கிட்டாத நிலை, வேலை மாற்றம் அல்லது நிலையின்மை, பணம் வராத ஓட்டம், மன அமைதி இல்லாம, அன்பு தொடர்பான காயங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத பிரிவு, நம்பிக்கை உடைச்ச மனிதர்கள், சரியான முடிவு எடுக்க முடியாத குழப்பம், எதையும் தொடங்கினாலும் பாதியிலேயே நிற்கும் நிலை, நிம்மதியா தூங்க முடியாத இரவுகள். இதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் அல்ல, பல வருடங்களாகவே மிதுன ராசிக்காரர்கள் சுமந்த சுமை. அது யாருக்கும் தெரியாது, யாரும் கவனிக்காது. ஆனா அந்த சுமை உங்கள் தோளிலும், உங்கள் மனத்திலும், உங்கள் இதயத்திலும் ஆழமா உட்கார்ந்து இருந்தது. இப்ப 2026 உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம்? இந்த ஆண்டு எப்படி போகும்? ஹிவேரி வந்த கஷ்டம் உண்மையிலேயே உங்கள் மனத்தை சோர்வாக வைத்திருக்கலாம். ஆனா கேளுங்கள், 2026 உங்கள் வாழ்க்கையை மாற்ற வர்ற வருடம். இது ஒரு கணிப்பு இல்லை, ஒரு உண்மையான புதிய அத்தியாயம். ஹிவேரி உங்களை இரண்டுபடுத்திய குழப்பங்கள் 2026 குறையும். ஹிவேரி உங்க முன்னேற்றத்தை கட்டி போட்ட சூழ்நிலைகள் மெதுவாக விலகும். 2026 உங்களுக்கு தரப்போகும் மாற்றங்கள், திசை தெளிவு, மன அமைதி, வேலை முன்னேற்றம், வாய்ப்புகள் தானா வந்து சேரும், அன்பு மீண்டும் மலரும், பண ஓட்டம் சரியாகும், யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றம், கண்ணீருக்கு பதிலாக நிம்மதி. இதுவரை எது தள்ளியது? 2026 அதையே உங்களை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும். பிளஸ் நான் இங்கே சொல்றது ஜாதகம் மட்டுமில்ல, உங்க வாழ்க்கையோட உண்மையை சொல்றேன். என்ன நடக்கப் போகுது? எது உங்களுக்கு தடையாக இருந்தது? 2026 எந்த கதவு திறக்கப் போகுது? இதையெல்லாம் சொல்லப் போகிறேன். உங்கள் வாழ்க்கையை பற்றிய உண்மை, உங்களுக்கு மிகவும் தேவையான உண்மை. உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், நான் சொல்லிக் கொடுப்பேன். மிதுன ராசிக்காரர்களின் பல வருட கஷ்டங்களின் நிஜ காரணம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க பல வருடங்களா சந்திச்ச கஷ்டம் கிரகங்களால மட்டும் இல்ல. உங்களுக்கு நடந்த பாதிப்பு, உங்கள் வாழ்க்கையின் ஆழமான சைக்காலஜியும், உங்களை சூழ்ந்த மனிதர்களின் தன்மையும் மிகப்பெரிய காரணம். இது ஒரு ஜோதிட காரணம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் உண்மை. நாளை நல்லாயிடும் என்ற நம்பிக்கை உங்களை உடைத்த சத்தமில்லா சக்தி. மிதுன ராசிக்காரர்கள் எத்தனை மோசமான நிலையில இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு தூசு நம்பிக்கை வைத்திருப்பீங்க. சரி, இன்னும் ஒரு நாள் பொறுத்து பார்ப்போம். இந்த ஒழுங்கான நம்பிக்கையால நீங்க உடையல. ஆனா இந்த நம்பிக்கையையே பலரும் தவறாக பயன்படுத்தினார்கள். வாழ்க்கையும் பல தடவைகள் இந்த நம்பிக்கையை துரோகம் செய்தது. நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சீங்க, ஆனா வாழ்க்கை உங்களை மன்னிக்கவே இல்லை. எல்லோரையும் காப்பாற்றினீர்கள், ஆனா உங்களை யாரும் காப்பாற்றவே இல்லை. இது மிதுன ராசிக்காரர்களின் எல்லா துன்பங்களிலும் பெரியதானது. நீங்க ஓடிப்போய் உதவுவீர்கள், பாதுகாப்பீர்கள், மற்றவர் தகர்ந்தால் பிடிச்சு நிறுத்துவீர்கள். ஆனா உங்க வாழ்க்கை இடிந்த நாளில் உங்களை தூக்கிக் கொள்ள ஒருவர் கூட இல்லை. நீங்க அளவில்லா ஆதரவு கொடுத்தவர்களாலேயே பலமுறை உங்கள் மனம் நொறுங்கியது. அதே கையை, அதே மனிதரின் பார்வையை நீங்க எதிர்பார்த்தீங்க, ஆனா அவர்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. முடிவு எடுக்க முடியாம இருந்த குழப்பம் உங்களின் பல ஆண்டுகளையும் தள்ளி போட்டது. மிதுன ராசிக்காரர்கள் அதிகமா யோசிப்பவர்கள். சிறிய விஷயத்திற்கே நீங்க உள்ளுக்குள் 100 கேள்விகள் கேட்பீர்கள். இது சரியா? இது வேலை செய்யுமா? நான் தப்பா நினைக்கிறேனா? இந்த யோசிப்பு தான் நீங்க முன்னேற வேண்டிய நேரத்தில் உங்களை கணிசமாக நிறுத்தியது. இதனால நீங்க வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளை விட்டு போட்டீங்க. இது உங்கள் தவறா? இல்லை, இது மிதுன ராசியின் உள்ளார்ந்த தன்மை. ஆனா வாழ்க்கை அதை மன்னிக்கவே இல்லை. உங்க நல்ல மனசே உங்களுக்கே தண்டனையா மாறியது. மிதுன ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் நல்லதையே நினைப்பவர்கள். உங்கள் மனம் தூய்மை, மனசாட்சியோடு நடக்கும்.
பிறரை காயப்படுத்த விரும்பாதவர். ஆனா உலகம் எப்படி? நல்ல மனசை பயன்படுத்தும், அமைதியை பலவீனம் என நினைக்கும், நம்பிக்கையை முறிக்கும், அன்பை தள்ளி போடும். இதுதான் நீங்கள் அனுபவிச்சது. உங்க நல்ல மனசு பலருக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது, அவர்களுக்கு எளிமையாக இருந்தது. ஆனா உங்களுக்கு வலியாக மாறியது. உணர்ச்சியால முடிவு எடுத்தது உங்க பெரிய தடையாக மாறியது. மிதுன ராசிக்காரர்கள் இதயம் வழியே நடக்கும் மனிதர்கள். நீங்க யாரையாவது நேசிச்சீங்கன்னா அவர்கள எத்தனை குறை இருந்தாலும் அவங்கள விட மாட்டீங்க. நீங்க ஒரு இடத்துக்கு பழகிட்டீங்கன்னா அது உங்களை எவ்வளவு சோர்வாக்கினாலும் உடனே விட்டு போறதில்லை. சரி ஆகிடும் அப்படின்னு உங்களால முடிவெடுக்கலாம். இதனால பல வருட முன்னேற்றம் இருந்த இடத்திலேயே நின்று போயிருக்கு. யாரும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவே இல்லை. மிதுன ராசியின் இரட்டை தன்மையை உலகம் குணம் மாறி மாறுது என்று தவறாக புரிந்து கொள்ளும். ஆனா உண்மை என்ன? ஒரு நாள் மிக மகிழ்ச்சி, அடுத்த நாள் திடீர் சுமை, ஒரு நாள் தைரியம், அடுத்த நாள் உள்ளுக்குள் பயம், ஒரு நாள் நம்பிக்கை, அடுத்த நாள் நொந்த மனநிலை. இது குணம் அல்ல, மனத்தின் வேதனை, கடந்த வாழ்வின் சுமை. பாரியா யோசிப்பு. உங்களை யாரும் முழுசா புரியாதது, இதுவே உங்கள் மிகப்பெரிய வலி. மனம் எத்தனை தடவை உடைந்தாலும் நீங்க சிரிப்பை விடவில்லை, அதுதான் உங்களின் உண்மை சக்தி. மிதுன ராசிக்காரர்கள் பெரிய புயலுக்குள்ளேயும் வெளியில் சிரிப்பு வைப்பவர்கள். அது போலி அல்ல, அது உங்களின் பாதுகாப்பு. உங்கள் சிரிப்பு உங்களது உள்ளிருக்கும் கண்ணீரை உலகம் பார்க்காமல் தடுத்தது. யாருக்கும் தெரியாம நீங்க ராத்திரி அழுதீங்க, காலை எழுந்து அதே சிரிப்பே முகத்தில். உண்மையில் நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டீங்க. அது எவராலும் முடியாத வலிமை. இதுவரை உங்களை தள்ளிய எல்லா காரணங்களும் 2026 உங்களை முன்னேற்றத்துக்கு தள்ளும் சக்தியாக மாறும். மிதுன ராசி 2026 கிரக பலன். 2026 என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் மறுபடியும் அமைந்து உங்களோட வாழ்க்கையை மெதுவாகவும் நிச்சயமாகவும் நல்ல திசைக்கே இழுத்து செல்லும் வருடம். கடந்த சில வருடங்களாக உங்களை சோதித்த சனி, குழப்பம் கொடுத்த ராகு, உள்ளே பயம், திடீர் முடிவுகள், அமைதி இல்லாத சிந்தனை கொடுத்த நிலை 2026 தொடங்கியதும் அதிகரிக்காது, மாறுதலா ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களோட வாழ்க்கையை எந்த திசைக்கு இழுத்துச் செல்லும் என்பதை தெளிவா, நிதானமா, நீளமா சொல்லிக்கிறேன். புதன் உங்கள் உயிர் நரம்பு, உங்கள் முழு வாழ்க்கையின் மூளை. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகம் வாழ்க்கையின் இயக்க சக்தி. இந்த கிரகம்தான் உங்களோட யோசனை, பேச்சு, முடிவு, புத்திசாலித்தனம், வேலைத்திறன், தன்மையான தீர்வு எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது. கடந்த 2 முதல் 3 வருடங்களா புதன் பலமுறை பலவீனமாக இருந்தது. அதுதான் காரணம். யோசனை ஒரு வழி, முடிவு மற்றொரு வழி. எளிய விஷயமே பெரிய பிரச்சனையாக உணரப்பட்டது. பேச வேண்டிய நேரத்துல பேச முடியல, பேசக்கூடாத இடத்துல கோபம் வந்தது, யாரையும் நம்ப முடியாம இருந்தது, ட்ரஸ்ட் இருந்தவங்களோட பிரச்சனைகள் வந்தது, கனவு இருந்தால் கூட தொடங்க மனதைரியம் இல்லாம போச்சு. சில விஷயங்களை விட்டு போக முடியாம கஷ்டப்பட்டீர்கள். 2026 என்ன நடக்கிறது? புதன் நேரே உங்களுக்காக செயல்படும். இதுவரை வெளிச்சம் குறை இருந்தது, இப்போ உங்கள் தலைகீழ் மணல் மணலா இருந்த வாழ்க்கை நேராக நிற்கும். முடிவுகள் எளிதாகும். முன்னாடி நீங்கள் ஒன்றை முடிவு செய்ய 100 தடவை யோசிச்சீங்க, இப்போ உள்ளே ஒரு தெளிவு வரும். இதுதான் எனக்கான பாதை. அறிவு, சிந்தனை, முன்னேற்றம். புதன் வலிமையடைந்தால் மிதுன ராசிக்காரர்கள் எப்படி மாறுவாங்கன்னு தெரியுமா? தோல்விகளை கவனிக்க மாட்டீங்க, வெற்றிக்கு நேராக ஓடுவீங்க. உங்க பேச்சுக்கு விலை வரும். முன்னாடி இக்னோர்ட் ஆனது இப்போ உங்க வார்த்தையில மத்தவங்க முடிவு எடுப்பாங்க. சனி தாமதம், சோதனை, அழுத்தம் முடிவுக்கு வரும். மிதுன ராசியில் கடந்த வருடங்களில் சனி கொடுத்தது தாமதம், தடைகள், வாய்ப்பு முன்னே வந்து திரும்பிச் செல்லுதல், வேலையில நிம்மதி இல்லாமை, பொறுப்புகள் அதிகரிப்பு, குடும்பத்தில் சுமை, மனச்சுமை, தனிமை உணர்வு, எதுவும் நேரமா நடக்காத நிலை. 2026 சனி என்ன செய்கிறது? சுமை குறையும். சனி உங்களை சோதிப்பது குறையும். ஒரு பெரிய பாறையை கையில பிடிச்ச மாதிரி இருந்த வாழ்க்கை இப்போ மெதுவாய் இலகுவாக மாறும். தடை இருந்த இடம் திறக்கும். நீங்க எத்தனை தடவைகள் முயற்சி செய்தாலும் கடைசி நொடியில் பிரச்சனை வந்து அதை நிறுத்தி இருக்கிறது. 2026 அந்த கடைசி நொடி தடைகள் நின்று போகும். உங்க பொறுமைக்கு பலன் வரும். சனி நிறைய சோதிக்கும் போது அது தண்டனைக்காக இல்லை, அது உன்னுடைய முயற்சி சாமானியம் அல்ல, உன்னை நான் உயரத்துக்கு அனுப்புறேன் என்ற கிரகத்தின் மொழி. அந்த உயர்வு 2026 துவங்கும். செவ்வாய் தைரியம், ஆற்றல், முன்னேறும் சக்தி. மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2026 மிகப்பெரிய ஆதரவு. நீங்க எதையும் பயமின்றி செய்ய ஆரம்பிப்பீர்கள். முன்னாடி குழப்பம், பயம் தள்ளி போட்டது. இப்போ செய்வதே என் முனைப்பு. முயற்சிக்கு உடனடி விளைவு. செவ்வாய் உங்களுக்கு விழுந்தாலும் எழும் சக்தி தரும். ராகு மனக்குழப்பம், அலைபாய்ச்சல் குறையும். ராகுதான் உங்களை மனதில அலைக்கழித்தது. திடீர் உணர்ச்சி மாற்றங்கள், பயம், குழப்பம், நம்ப முடியாம நிலை, தவறான மனிதர்கள் வாழ்க்கையில் வருதல், சில தவறான முடிவுகள். இது ராகுவின் தன்மை.
ஆனா 2026இல் ராகு உங்களை விடும். உங்கள் மனம் சீராகும். உங்கள் இதயம் அமைதி பெறும். தவறான மனிதர்கள் தானா விலகுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளி வரும்பொழுது இருள். மனிதர்கள் நிழல் மாதிரி பின்னுக்கு போய்விடுவாங்க. கேது பழைய காயங்களின் முடிவு. கேது கொடுத்தது பழைய உறவு முறிவு, யாரோ விட்டுச் சென்றது, பழைய நினைவால் மனம் உடைதல், உள்ளிருக்கும் வெறுமை. 2026இல் கேது தருவது மன ஆறுதல். உள்ளே இருந்த பழைய காயம் துவங்கியே ஆறுகிறது. இதயம் மெதுவா சுதந்திரமாவும். எத்தனை வருடமா தாங்கின அந்த நல்லா தூங்க முடியாத பாரம் குறைந்து போகும். சுக்கிரன் அன்பு அமைதி உறவு மீண்டும் மலரும். சுக்கிரன் 2026இல் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு. அன்பு வாழ்க்கை மீண்டும் சீராகும். தூரம் இருந்தால் குறையும். விட்டுச் சென்றவர் திரும்பும் வாய்ப்பு உண்டு. புதிய அன்பு வரும் வாய்ப்பும் உண்டு. வீட்டில் அமைதி. குடும்பத்தில் இருந்த பிளவு குறையும். பேச்சு எளிதாகும். மொத்தமாக 2026 உங்களுக்கு தரப்போகும் மாற்றம். இதெல்லாம் சேர்ந்து 2026 உங்களுக்கு தருவது மனதுக்கு தெளிவு, முடிவுக்கு வலிமை, வாய்ப்புக்கு கதவு, முயற்சிக்கு பலன், அன்பில் நிம்மதி, பணத்தில் நிலைத்தன்மை, குடும்பத்தில் அமைதி, வாழ்க்கையில் முன்னேற்றம். 2026 என்பது உங்களோட கண்ணீருக்கு கிடைக்கப் போகும் பதில். உங்கள் வாழ்க்கை அலைபாய்ச்சி நிலை, குழப்பம் தெளிவு, தடை உயர்வுன்னு மாறும் வருடம். மிதுன ராசி 2026 மாதத்துக்கான வாழ்க்கை மாற்றங்கள். ஜனவரி அமைதிக்கான முதல் கதவு திறப்பு. 2026 தொடங்கும் போதே உங்க மனசுல ஒரு நிம்மதியான அமைதி தோன்றும். அது அதிகமா தெரியாது, ஆனா உள்ள ஒரு மாற்றம் உணர்வீங்க. இந்த மாதம் மன அழுத்தம் குறையும். கடந்த வருடங்களின் உள்காயம் கொஞ்சம் தனியும். யோசிப்பது தெளிவாகும். உங்க வாழ்க்கையை மறுவடிவமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்கான உணர்வு வரும். இந்த வருடம் வேற மாதிரி இருக்கும் போல் என்று உங்கள் உள்ளம் அமைதியோட பேசத் தொடங்கும். பிப்ரவரி சிறிய நேரங்களில் பெரிய நிம்மதி. இது மெதுவாக வளரும் ஒரு மாற்றம் மாதம். நீங்க பேசுறத மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் இருந்த ஒரு சிறிய பிரச்சனை சரியாகும். பணம் தொடர்பான சின்ன வரவு கிடைக்கும். வேலை பற்றிய ஒரு நல்ல செய்தி தூரத்திலிருந்து வரும். உங்க வாழ்க்கையான மணி நேரம் மாற்றமா இல்ல, ஆனா மனசு மெதுவா நான் சரியாறே என்று சொல்லும். மார்ச் வாய்ப்பு கதவு முதல் முறையாக திறப்பு. பல வருடங்களா உங்க முன்னேற்றத்தை கட்டியிருந்த பூட்டு இந்த மாதம் தளர துவங்கும். வேலை வியாபாரம் தொடர்பான புதிய வாய்ப்பு. ஒரு முக்கியமான மனிதர் உங்க வாழ்க்கையில் உதவி செய்ய வருவார். உங்க திறமைக்கு மதிப்பு வரும். நீங்க சொன்ன ஒரு விஷயம் நிறைவேறும். மனசுக்கு பெரிய நிம்மதி தரும் மாற்றம் ஒன்று நடக்கும். இந்த மாதம் தான் மிதுன ராசிக்காரர்கள் சரி நான் முன்னேற போறேனா என்ன இந்த தலையை தூக்கி பார்ப்பாங்க. ஏப்ரல் பெரிய மாற்றத்தின் அடிப்படை அமைப்பு. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கைக்கு அடித்தளம் போடும் மாதம். வேலைக்கு புதிய பாதை கிடைக்கும். பண ஓட்டம் கொஞ்சம் சீராகும். குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை சரியாகும். உங்க மனசு முன்பு இல்லாத கிளாரிட்டி பெறும். உங்களை பத்தி நீங்க உண்மையா புரிஞ்சுக்கிறீங்க. நான் தவறல்ல, என்னுடைய நேரம் தான் தவறாக இருந்தது. நிறைய நாட்களா காத்திருந்த பலன் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதம். இந்த மாதம் உங்க முயற்சிக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பலன் வரும். சம்பளம் கூடும் வாய்ப்பு. வேலை மாற்ற முயற்சி வெற்றியடையும். வியாபாரத்தில் வருமானம் உயர்வு. வீட்டில் பெரிய அமைதி. மனத்தில் ஒரு லேசான சந்தோஷம். நீங்க எத்தனை தடவைகள் முயற்சி செஞ்சீங்க, அதை வாழ்க்கை இப்போதான் பார்க்கிறது. ஜூன் நீங்கள் சொல்வது நிஜமாகும் மாதம். இது மிக சக்தி வாய்ந்த மாதம். உங்கள் வார்த்தையிலேயே மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு முக்கியமான மனிதர் உங்களை மதிப்பார். உங்க வேலை வியாபாரம் திசை தெளிவாகும். பண ஓட்டம் பல ஆண்டுகளுக்கு பிறகு சீராகும். இது பல வருடங்களாக உங்க மேலிருந்த இருளை உடைக்கும் மாதம். ஜூலை உங்கள் பெயரை உயர்த்தும் மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய திறமை வெளிச்சத்துக்கு வரும். வேலையிடத்தில் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். புதுசா தொடர்புகள் வரும். நீங்க சொல்லாமலே உங்களுக்கு ஆதரவு வரும். குடும்பத்தில் இருந்த தூரம் குறையும். இது உங்க பெயர் பேசப்படும் மாதம். ஆகஸ்ட் பேரதிர்ஷ்டத்தின் தொடக்கம். இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்களோட பக்கம் நின்று கை கொடுக்கும். ஒரே ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை உயர்த்தும். பண வரவு அதிகமாகும். உறவுகளில் நெருக்கம் பெருகும். பழைய மனக்காயம் குறைந்து வரும். உங்களுக்கான நல்ல செய்தி வீட்டில் வரும். இந்த மாதத்தில் உங்க பாதை திறந்த பாதை ஆகும். செப்டம்பர் அன்பு குடும்பம் மன நிம்மதி சேரும் மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அன்பில் காயம் ரொம்ப ஆழமானது. இந்த மாதம் பழைய அன்பு திரும்ப வாய்ப்பு. தூரம் இருந்தவர்கள் நெருக்கமாவர். குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்கள் இதயத்தை நிம்மதி கொடுக்கும் செய்தி ஒன்று வரும். உங்கள் மனசு பொஸ்டேஷனோடு பல வருடங்களுக்கு பிறகு உற்சாகம் உணரும். அக்டோபர் வாழ்க்கை நிலை உறுதியாகும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை உறுதியான நிலை அடையும். வேலை நிலையானது. வீட்டில் சார்ந்த நிலை. பணத்தில் உயர்வு. அன்பில் தெளிவு. மனதில் சமநிலை. நீங்க இதுவரை கேட்ட கேள்வி, என் வாழ்க்கை எப்போ ஓரளவு சும்மா நிற்கும்? இந்த மாதம் அதற்கான பதில். நவம்பர் நீங்கள் போராடியது வீணில்லை என்பதை நிரூபிக்கும் மாதம். இந்த மாதம் பெரிய வாய்ப்பு. வாழ்க்கை உயர்வு. குடும்பத்தில் பெருமை. உங்களை நம்பாதவர்கள் மௌனமாகும். உங்க திறமை பெரிய பலன் தரும். நீங்க இதுவரை தாங்கின வேதனைக்கு வாழ்க்கை நன்றி சொல்லும் மாதம். டிசம்பர் 2026 மிகப்பெரிய வரம். நீங்க பின் பார்த்து
உண்மையா இதை உணர்வீங்க. நான் இவ்வளவு தாங்கினது வீணா போகவில்லை. இந்த மாதம் தருவது மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய நிம்மதி, மிகப்பெரிய மாற்றம், குடும்பத்தில் அமைதி, பணத்தில் செழிப்பு, அன்பில் மலர்ச்சி, மனத்தில் முழு அமைதி. 2026 முடியும் போது நீங்க ஒரு புதிய மனிதராகிட்டு இருப்பீங்க. அதிர்ஷ்ட நாட்கள் 2026 உங்களுக்கு வெற்றி தரும் சக்தி தினங்கள். இந்த நாட்களில் நீங்க தொடும் விஷயம் விரைவா முன்னேறும். இந்த தேதியில் எடுக்கும் முடிவு நல்ல திசைக்கும் வெற்றிக்கும் வழிகாட்டும். அதிர்ஷ்ட நாட்கள் 2, 5, 7, 9, 11, 14, 18, 21, 23, 27. இந்த தேதிகள் உங்களுக்கு என்ன செய்யும்? தடுக்கப்பட்ட வேலை தானா திறக்கும். பண ஓட்டம் சரியாகும். மனதில் இருந்த பயம் குறையும். உங்க திறமைக்கு மதிப்பு வரும். முக்கியமான மனிதர்களிடம் ஆதரவு கிடைக்கும். அன்பில் தெளிவு வரும். நீங்க எடுத்த முடிவு சரியாகும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள், புது வேலை, புது ஆரம்பம், பணம் சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் நல்ல பலன் தரும். அதிர்ஷ்ட நிறங்கள் 2026 முழுவதும் உங்களுக்கு சக்தி தரும் நிறங்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஆவியின் நிறங்கள், வாழ்க்கையை நிலைநாட்டும் நிறங்கள், மன அமைதி தெளிவு தரும் நிறங்கள். பச்சை முக்கியமான நிறம். உங்கள் மனக்குழப்பத்தை குறைக்கும். சிந்தனையை தெளிவாக்கும். புதன் கிரகத்தின் சக்தியை உயர்த்தும். வேலை, படிப்பு, பேச்சுத்திறன், முடிவு அனைத்திலும் வளர்ச்சி தரும். மஞ்சள் உங்களுக்கான மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம், உற்சாகம் தரும் நிறம். இந்த நிறம் உங்க வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். வெள்ளை உங்களுக்கு மன அமைதி, குடும்பத்தில் சமநிலை, அன்பில் நிம்மதி தரும். இளஞ்சிறு மஞ்சள் இளநீலம் இதயம் காயங்களை ஆற்றும். கடந்த வருட மன அழுத்தத்தை குறைக்கும். மனசை சமநிலையில் வைத்திருக்கும். இந்த நிறங்களை உடைக்குள், கைரேகை, அலுவலகப் பொருட்கள் அல்லது உங்கள் சுற்றுப்புறத்தில் வைத்தாலே உங்கள் மனநிலை மாறும். தெய்வ அருள் 2026 உங்களை காப்பாற்றப் போகும் தெய்வ சக்தி புதன் கிரகத்தின் அதிபதி ஸ்ரீ விநாயகர். மிதுன ராசிக்காரர்களுக்கு விநாயகர் பெருமான் மிகப்பெரிய தெய்வ ஆதாரம். ஏன் தெரிஞ்சுக்கோங்க. குழப்பம் இல்லாம முடிவு தரும். மன அமைதி தரும். தடை இருந்த வேலை திறக்கும். பண வரவு சரியாகும். அன்பு வாழ்க்கை சீராகும். 2026 முழுவதும் விநாயகர் அருள் உங்களுக்கு மிக அதிகம். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் ஒரு முறை ஓம் ஸ்ரீ கணபதையே நம் அன்று சொல்லினால் உங்கள் வாழ்க்கை மெதுவா வெளிச்சம் பெறும். மற்றொரு தெய்வ சக்தி ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ முருகன். மிதுன ராசிக்காரர்கள் மன அழுத்தம் அதிகம் படுவாங்க. இதய காயத்தால் நீண்ட காலம் அவதிப்படுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் மன அமைதி, அன்பு தெளிவு, பழைய காயமாற்றல், குடும்ப நெருக்கம். ஸ்ரீ முருகன் தைரியம், முன்னேற்றம், பயம் நீங்குதல், மன வலிமை. இந்த இரு தெய்வங்களின் அருள் உங்களுக்கு மிகப்பெரிய வலு. பரிகாரம் 2026 உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் எளிய சக்தி வாய்ந்த வழிகள். இது யாராலுமே செய்ய முடியும். பணம் செலவெல்லாம் தேவையில்லை. புதன் பரிகாரம் பச்சை நிற பொருள் உங்களிடம் இருக்கட்டும். இந்த ஒன்றே உங்கள் வாழ்க்கையை மாறச் செய்யும். பச்சை நிற துணி, பச்சை நிற பேனா, பச்சை நிற கைக்கட்டு, பச்சை கல்லு, ஜடே. இவை உங்கள் பேச்சு திறனையும் முடிவு திறனையும் உயர்த்தும். புதன்கிழமை பச்சை நெல் கொடுக்கவும் 5 நிமிஷம் கூட போதும். இதனால் பண வரவு, வேலை நிலை, குடும்ப அமைதி, உடல் நலம், மனநலம் அனைத்தும் மேம்படும். தினமும் காலை 5 நிமிடம் வெளிச்சத்தை பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை ஒளி மிக முக்கியம். இதனால் மனம் அமைதி பெறும், பயம் குறையும், சிந்தனை தெளிவாகும். ஒரு நாளில் 10 நிமிடம் அமைதியாயிருங்கள். மிதுன ராசியின் மிகப்பெரிய துன்பம் மனம் ஓயாமல் ஓடுவது. 10 நிமிடம் கண் மூடினாலே உங்கள் மனம் சீராகும். தண்ணீருக்கு முன் நன்றி சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் யோசிப்பவர்களாக இருப்பதால் தண்ணீர் சக்தி அவர்களோட மனதை அமைதிப்படுத்தும். ரகசிய வெற்றி பாதை 2026 நீங்கள் பின்பற்ற வேண்டிய உண்மையான விதி. இதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகும். ரகசியம் ஒன்று, உங்க மனம் சொல்ற திசைதான் சரியான திசை. 2026 உங்கள் மனம் எதை தள்ளணும், எதை பிடிக்கணும் என்று தெளிவா சொல்லும். யாரையும் கேட்காதீங்க. உங்கள் உள்ளம் சொல்வது வேறு யாரும் சொல்ல முடியாத உண்மை. ரகசியம் 2 தூரம் போய்விட்டவர்களை நினைப்பதை நிறுத்துங்கள். நீங்க காயம் பெற்றவர்கள் உங்களை மீண்டும் காயப்படுத்துவாங்க. 2026 உங்களுக்கு வரவேண்டிய மனிதர்கள் வருவார்கள். கிடைக்காதவர்கள் உங்கள் தடை. ரகசியம் 3 பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் பல வருடங்களாக அமைதியால காயமடைந்தவர்கள். 2026 உங்களுக்கு உங்க வாயே உங்களுக்கான வாய்ப்புகளை தரும். பேசுறது தவறில்ல, அதனால் நீங்கள் உயர்வீர்கள். ரகசியம் 4 தனிமையாய் இருந்தாலும் பாதை சரியிருக்கும். 2026 மிதுன ராசிக்காரர்கள் தனிமையில் இருந்தாலும் திசை தவற மாட்டார்கள். ஏன்னா புதன் உங்களை வழி நடத்தும். ரகசியம் 5 உங்களோட நல்ல மனசை யாரும் பயன்படுத்த முடியாத ஆண்டு. கடந்த வருடங்கள்ல யாரும் உங்களோட நல்ல மனசை மதிக்கல. ஆனா 2026 உங்கள் நல்ல மனசு உங்களை உயர்த்தும் ஆயுதமாகும். மொத்த முடிவு 2026 உங்கள் வாழ்க்கையை மாற்ற உருவாக்கப்பட்ட வருடம்.
மிதுன ராசிக்காரர்களே, பயம் குறையும், குழப்பம் உடையும், கண்ணீர் நின்றுவிடும், அன்பு மலரும், வேலை உயர்வு வரும், பணம் நிலை பெறும், குடும்பம் அமைதி பெறும். 2026 உங்களுக்கு சொல்றது, நீங்க அனுபவிச்ச கஷ்டம் உங்களை பலவீனப்படுத்தல, உங்களை ராஜபாதைக்கு தயார் பண்ணி தான் இருந்தது. ஜோதிடம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வரும், அதிர்ஷ்டம் திறக்கும், பணம் வரும், உயர்வு வரும் அப்படின்னு சொல்லும். ஆனா அதை ஏதோ ஒரு அதிசயம் போல நினைக்காதீங்க. அது வானத்துல இருந்து விழுவதல்ல. அது ஒரு விதை மாதிரி சரியான நேரத்தில் முளைக்கும். ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வருடம் இவ்வளவு பணம் வருது, இவ்வளவு உயர்வு கிடைக்குது, கனவு நனவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியே உட்கார்ந்து இருந்தா அதெல்லாம் நடக்குது இல்ல. நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன், நிஜத்தையே சொல்லுவேன். நல்ல நேரம் வந்தா அதற்கான வாய்ப்புகள் தான் திறக்கும். வாய்ப்பை பிடிப்பது நீங்க தான். நீங்க எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அனைத்து விஷயமும் தானா உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் சொல்ல மாட்டேன், அது உண்மை இல்ல. ஆனா நான் கண்டிப்பா சொல்றது, உங்களுக்கு நல்ல நேரம் வரும், 100% வரும். அது உங்களுக்கு வாய்ப்புகளை தரும், 100% தரும். அந்த வாய்ப்பை நீங்க பிடிக்க முடியும், 100% முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். உங்க சொந்த தவறுகளை நீங்க கண்டுபிடிக்கணும். சில நேரங்கள்ல நாமே செய்யும் சில விஷயங்கள் நம்ம வளர்ச்சியை மறைக்கிறது. உதாரணம், ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகம் யோசிப்பது, நம்ம திறமையில நம்பிக்கை இல்லாம இருப்பது, நம்மை மதிக்காதவர்களுக்காக மனசு உடைக்கிறது, பயத்தால முடிவு எடுக்காமல் இருப்பது, பிறர் சொல்றதை அதிகமா மனசு வச்சுக்கிறது, நம்பிக்கையை உடைய வாக்களமா வச்சுக்கிறது. இந்த தவறுகளை உங்க மனசு சொல்லாம தள்ளி போடுறது. ஆனா 2026 உங்களுக்கு சரியான பாதை வரணும்னா முதல்ல இந்த சில தவறுகளுமே அறிந்து பிடிக்கணும். அது ஒரு பெரிய வேலை கிடையாது, அது ஒரு சிறிய உணர்வு. இதை நான் மாத்த போறேன், அதுவே போதும். உங்க கவனத்தை ஒரே விஷயத்துல வைச்சால் வாழ்க்கை அசைவாக மாறும். 2026 கிரக நிலை உங்களுக்காக மிக நல்லா இருக்கும். உங்களுக்கு உதவி பலன் கிடைக்கும். ஆனா வாழ்க்கை மாறணும்னா ஒரு விஷயம் அவசியம், கவனம். நீங்க ஒரு பாதையை முடிவு பண்ணுங்க, அந்த ஒரு பாதையை நீங்க 3 மாதம் புடிச்சு போங்க. வாழ்க்கை எப்படி சீராக மாறுதுன்னு நீங்க தானே காண்பீங்க. அதனால்தான் சொல்றேன், கவனத்தை செறிவாக வையுங்கள், மனதை சிதற விடாதீங்க, விடாம முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கை மட்டும் உங்களை நிலை குலையாமல் நிறுத்தும். உங்களோட இதயம் பல வருடங்களா குறை சொன்னிருக்கலாம், என்னால முடியுமா, நான் எப்படி முன்னேறுவேன், இந்த வாழ்க்கை எப்ப மாறும்? ஆனா 2026 உங்களுக்கு சொல்றது, உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். நம்பிக்கை இல்லாமல் இருந்தா வாய்ப்பு முன் இருந்தாலும் அது நம்ம கைக்கு வராது. ஆனா நம்பிக்கை இருந்தா சின்ன வாய்ப்பும் பெரிய வெற்றியாக மாறும். கடவுள், கிரகங்கள், சூழல் எல்லாமே உங்க பக்கம் திரும்பும். நீங்க நல்ல மனசு வச்சிருக்கீங்க, நீங்க யாரையும் துன்பப்படுத்த மாட்டீங்க, நீங்க எதையும் நேர்மையா பண்ணுவீங்க. அந்த நற்பண்பை கடவுள் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதனாலதான் 2026 உங்களுக்காக எழுதப்பட்ட வருடம். கிரக நிலையும் நல்லது, சூழலும் நல்லது, அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பக்கமா நிற்கும். 2026 உயிரோட சொல்றது, நல்ல மனசு உடையவன் தாமதமா இருந்தாலும் வெற்றி பெறுவான். இந்த வருடம் உங்க மனநிலையை மாத்துங்க, நம்பிக்கையை கூட்டுங்க, உங்களோட வாழ்க்கையை ஒரு புதிய ஒளிக்குள் அழைத்து கூட்டுங்க. சரியான மனநிலை இருந்தா கிரகங்களும் உங்களுக்கு தாழ்ந்து பணியுண்டாகும். உங்க நல்ல நேரம் உங்களோட கையில வந்து நின்றாச்சு. எப்போதும் யாருக்காகவும் கூச்சமா நிக்காதீங்க. உங்கள் உள்ளமா மென்மையானதால பலரும் உங்களை தயக்கப்படுத்துறாங்க. ஆனா அந்த தயக்கம் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய சுவர். நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. அதனாலதான் சில நேரங்களில் உங்கள் திறமை, உங்கள் மதிப்பு மக்களுக்கு தெரியாம போகுது. உங்கள் இதயம் நல்லது, ஆனா அதே நல்ல இதயம் உங்களை பல வருடங்களா தள்ளி நிறுத்தி வச்சிருக்கு. இந்த உண்மை புரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி யாரும் எப்பயும் நினைக்க மாட்டாங்க. நீங்க இல்லாமையே அவங்களுக்கு தெரியாது. உலகம் எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. ஆனா யாருமே வந்து நீங்க எத்தனை பேருக்கு உதவினீங்க, நீங்க எவ்வளவு தாங்கினீங்க, உங்க மனசு எப்படி இருக்குது இன்னும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க மற்றவர்களை கவலைப்பட்டு, அவர்களுக்காக காயப்பட்டு, அவர்களுக்காக சிரிச்சு காட்டி, உங்கள் வேதனையை அடக்கி எவ்வளவு நாள் நடக்க போறீங்க? அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தடை. அதுதான் உங்களை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கும் உண்மையான சுமை. சில விஷயங்களுக்கு நீங்க காரணம் இல்ல, ஆனா அதை கடந்து வரணும் என்பதற்கு நீங்க காரணம். சில தவறுகள் உங்கள் தவறுகளே இல்ல, சில தோல்விகள் உங்கள் குறையால வந்தது இல்ல, உங்கள் நல்ல மனசும் உங்கள் பயமும் தான் சில விஷயங்களை நீங்க தானே தள்ளி போட வழி பண்ணுச்சு. உதாரணம், யாராவது என்ன நினைப்பாங்கன்னு பயம், தவறா போனால் என்ன ஆகும் என்ற சந்தேகம், பிறர் உணர்ச்சியை காப்பாற்ற ஆசை, தெரிய எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி, பிறர் பிரச்சனைக்கு நீங்கவே ஓடி போனது, உங்களுக்கான பாதையை விட்டுட்டு பிறர் பாதை பார்த்தது, இவையெல்லாம் உங்களை நிறுத்திய மிகப்பெரிய தடைகள். நீங்க யாரையும் காயப்படுத்தாத மனசு வச்சிருக்கீங்க, ஆனா உலகம் அப்படியே தான் இல்ல.
பல பேர் உங்க பக்கத்துல இருக்காங்க. ஆனா நீங்க விழும்போது யாரும் பிடிக்க வர மாட்டாங்க. நீங்க உயரும் போது எல்லோரும் பக்கத்துல நிற்பாங்க. இதுதான் உண்மை. 2026 மிதுன ராசிக்காரர்களே, இனி முழுவதும் உங்க வாழ்க்கையை நீங்களே வடிவமைக்கணும். இனி யாருடைய நிழலுக்கும் கீழே நிக்காதீங்க. யாருக்காகவும் உங்கள் கனவுகளை நிக்காதீங்க. யாருடைய விமர்சனத்துக்கும் தலைகுனியாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒரு செய்தி, நீங்க மாறினால்தான் வாழ்க்கை மாறும். 2026 கிரகங்களே உங்களுக்கு ஒளி பாய்ச்சிருது. ஆனா அந்த வெளிச்சத்துக்குள்ள நடந்து செல்லணும்னா நீங்க தான் முடிவு எடுக்கணும். யாரையும் பொறுத்து பார்க்காதீங்க. யாருக்கும் தாழ்ந்து பேசாதீங்க. யாருடைய வார்த்தை உங்களை பாதிக்க விடாதீங்க. உங்க மனசு சொல்லறத கேளுங்கள். உங்க அடுத்த படிக்கு தைரியமா முன்னேறுங்க. உங்க வாழ்க்கை நீங்க உருவாக்குற போதுதான் உலகம் உங்களை மதிக்கத் தொடங்கும். இனி முதல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய விதி. கூச்சமில்லை, பயமில்லை, தலை குனிதல் இல்லை. உங்கள் நெஞ்சு சொல்ற திசையே உங்கள் உயர்வு. 2026 உங்களுக்கு ஒரு கதவு திறக்கிறது. ஆனா அதை கடக்கணும் என்பதா நீங்க தான் முடிவு செய்யணும். இறுதி முடிவு 2026 உங்கள் பிறப்பை மீண்டும் எழுப்ப போகும் வருடம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க எத்தனை வருஷமா கண்ணீர் சிந்தினீங்க? யாருக்கும் தெரியாம தாங்கினீங்க. உள்ளுக்குள்ளே நொறுங்கியும் வெளியில சிரிச்சு வாழ்ந்தீங்க. அந்த எல்லா காயங்களும், அந்த எல்லா துன்பங்களும், அந்த எல்லா இரவுகளும் வீணா போகவில்லை. உங்களை உடைக்க வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் உங்கள் உள்ளத்துல தெரியாம ஒரு வலிமையை உருவாக்கி வைத்திருக்கு. 2026 வாழ்க்கை உங்களுக்கு சொல்வது, இனி உன்னை நான் தாழ வைக்க மாட்டேன். இந்த வருடம் உங்கள் பாதை தெளியும். உங்கள் மனம் நிலை பெறும். உங்கள் முயற்சிக்கு பதில் வரும். உங்கள் அன்புக்கு நிம்மதி வரும். உங்கள் உழைப்பு உயர்வு தரும். உங்கள் வாழ்க்கை திசை மாறும். நீங்க நினைச்ச பல விஷயங்கள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும்.